பாஜக மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை நமக்கு அளிக்கக்கூடிய பேட்டியை பார்க்கலாம். செய்யும் ஒட்டுறதுக்கு நாங்க வரலையே, ஓட்டா மாறுவோம். நாங்க தாமரையில மலரும். அதனால தாமரை தண்ணீர் மலர வைக்கிறதுன்னு சொல்லி ஒட்டுறதுக்கு இல்ல. இல்ல ஏதோ தம்பி பேசணும்னு பேசுறாரு. சரி, கொஞ்சம் திடீர்னு சத்தம் போட்டு பேசுறாரு. சரி, கொஞ்ச நாள் பேசட்டும். இந்த கூட்டம் நான் ஏற்கனவே சொன்னோம், கூட்டம் ஓட்டா மாறுமா மாறாதான்னு. அது ஓட்டா மாறும்னு சொல்றாரு. கொள்கை என்ன, எந்த மாதிரி வழி நடத்த போறாங்க, ஒட்டுமொத்தமா எல்லார் பேரையும் நாங்க விவசாயிகளுக்கு, நாங்க நெசவாளர்களுக்கு அதை செய்வோம். கச்சத்தீவை பொறுத்த மட்டும் அது ஒரு பெரிய, நாங்களே சொல்றோம், அதை ஏன் தாரவாத்தீங்க? தாரவாத்தது காங்கிரஸும் திமுகவும். அதை என்னென்ன முயற்சி செய்ய முடியுமோ நாம முயற்சி செய்வோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எதுக்கு எடுத்துக்கொண்டு வந்த நல்ல திட்டங்களை பத்தி என்ன சொல்றாரு? இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகளை ஒழித்து கட்டி இருக்கிறார்களே, நம்ம நாட்டு மக்களை பாதுகாத்து இருக்கிறாங்களே, அதை என்ன சொல்றது? ஆக ஒருதலை பட்சமாவே பேசிக் கொண்டிருந்தா சரியா இருக்காது. எல்லாவற்றையும் பரவலா பேசிட்டு இதுக்கு பாராட்டி இதை நான் வேண்டுகோள் வைக்கிறேன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா திருப்பி அப்படி சொல்றது ஏதோ வசனம் பேசுற மாதிரி தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அம்பேத்கர், காமராஜர், நல்லக்கண்ணு ஆகியோரெல்லாம் தோற்கடித்தது சினிமாக்காரன் அல்ல, ஒரு அரசியல்வாதி தான். நானும் எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது அப்படின்னு. அப்படி யாருமே சொல்லலையே. எல்லா சினிமாக்காரனும் முட்டாள்னு சொல்லவே இல்லை. அவரா இமேஜின் பண்ணிட்டு சொல்றாரு. அப்படி பார்த்தா திரைத்துறையில வந்தவங்க இங்க ஆண்டே செஞ்சிருக்காங்க. அப்ப யாருமே அவங்கள குறை சொல்லல. ஆனா அவங்க சரியான அரசியல்வாதியா மாறி, அதுக்கப்புறம் அவங்க திரைத்துறையில இருந்து அரசியல்வாதியா மாறி அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்க. நான் அரசியல்வாதியாகவே மாற மாட்டேன், அப்படியே நான் ஆக்டராகவே இருந்துட்டு என்ட்ராவேன்றதான் எல்லாரும் சுட்டி காண்பிக்கிறாங்க. அதனால எல்லா ஆக்டரையும் எல்லா திரைத்துறையும் இவரோட ஒப்பிட்டு கொள்ள முடியாது. திரைத்துறையினர்னா இவர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. திரையில இருந்து இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க, அவங்க அரசியல்வாதியா மக்கள் ஒப்புக்கொண்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு கட்சியில சேர்ந்து அரசியல்வாதியா தன்னோட களத்துல இறங்கி அதுக்கப்புறம் அவங்க அரசியல்வாதியா மிளிர்ந்திருக்காங்கன்னு எனக்கு. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயனுடைய கருத்துக்கு எதிர்வினையாற்றிருக்கும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சினிமா வசனம் போலவே அவர் பேசியிருக்கிறார் என்ற கருத்தை பகிர்ந்திருக்கிறார். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் திரு ரவீந்திரன் துரைசாமியிடம் பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ பாஜக திமுக இரு கட்சிகள் மீதான விமர்சனம் இப்போ கூர்மை அடைந்திருக்கு இதற்கு முந்தைய விஜயுடைய பேச்சுகளை விட அப்படின்னு பார்க்கலாமா? அதே மாதிரி கூட்டணி இல்லாமல் களத்தை சந்திப்பதற்கு தயார் என்ற முக்கியமான செய்தியையும் சொல்லியிருக்கிறார். அப்படின்னு அவர் அந்த நிலைப்பாட்டில் ஆரம்பத்திலேருந்தே இருக்கிறாரு. அவரோட பிஜேபி எதிர்ப்பு சின்சியரானது, உறுதியானது தான். அவர் ஒரு பி டீம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியலில் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது, தாங்கள் என்ன முக்கியத்துவத்தை பெற முடியுங்கிறதுக்காக தான் வராங்க. திமுக எதிர்ப்பில் சத்தும் இல்லை, சார்வம் இல்லை, பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் தான் இருக்குது. அதுதான் திமுக எதிர்ப்பில் அவர்கிட்ட இருந்து வெளிப்படுறது. லாஜிக்கும் இல்லை அவர் பேசுறதுல. இன்னொரு விஷயம் அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி பட்ட ஒரு பல நிறம் மாறி பல கொள்கைகளை கொண்டு ஒருத்தருங்கனால தான் மக்களும் அவரை பார்க்குறாங்க. அவர் அவர் பார்த்ததுமே கட்டுக்கடங்காத கூட்டம் வெளியேறி போகிறதுன்னா அது சிவாஜிக்கு தான் நடக்கும், எம்ஜிஆருக்கு நடக்காது. நீங்கள் இப்போ உள்ள தலைவர்களுக்கு கூட, அங்கீகாரம் பெற்ற சீமானுக்கு கூட மழை பெஞ்சாலும் கடைசி வரை சீமான் என்ன பேசுகிறாருன்னு கேட்டுட்டு தான் அந்த கூட்டம் கலையும். மழை பெஞ்சா உடனே கூட்டம் கலைஞ்சிடாது. இவரை பார்த்ததுமே கட்டுக்கடங்காத கூட்டம் கலையுதுன்னா இன்னொரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். இன்கன்சிஸ்டன்சி. சிவாஜி கணேசன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கைவாதியாக இருந்தார். அதற்கு பிறகு நடிகனுக்கு அரசியல் தேவையில்லைன்னாரு. காங்கிரஸில் சேர்ந்தார், காங்கிரஸ் போனார், தமிழ்னார், திராவிடம் தேசியம் தமிழ்னு பல கொள்கைகளை சொன்ன ஒரு சம்பத் சிவாஜி மாதிரி தான் விஜயும் பல கொள்கைகளை சொன்னவர். இளைய தளபதினார், ஸ்டாலினுக்கு ஆளுன்னார். அதற்கு பிறகு அனில் போல ஜெயலலிதாவுக்கு உதவுனார் அதிமுக. அதற்கு பிறகு தலைவா படத்தில் சிக்கல் வந்ததும் அப்படியே மோடியை போய் அவர் கோயம்புத்தூரில் பார்த்தாரு. இதற்கிடையில் ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது இவர் இப்பந்தான் அரசியலுக்கு வந்ததா சொல்றாரு. அப்பவே அரசியலுக்கு வந்துட்டாரு. ராஜ்சபா போஸ்டுக்காக ராகுல் காந்தியை பார்த்து நின்னார். இன்னும் ராகுல் காந்திக்காக ஒரு இலவகாத்த கிளியாட்டு டெல்லியில் ஒரு பிரச்சனைனா இவர் தான் அதில் எக்ஸ்தலத்தில் போடுறாரு. அவர் இவர் சொல்ல கருத்தை ஏற்றுக்கல. பாஜகவை ஸ்டாலின் தான் தோற்கடிக்க முடியும்னு முழுக்க ஸ்டாலின் கூட இருக்கிறாரு. அந்த இடத்துல இலவகாத்த கிளியா இருக்கிறாரு. இவரை அவரோட அரசியல் வருகை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அவரோட எந்த கொள்கையிலிருந்து அவர் மாறி இருக்காரு? ராகுல் காந்தியை இவர் எதுக்கல, வாரிசு அரசியலை எதுக்கக்கூடியவர். ராகுல் காந்தியை எதுக்கல. ராகுல் காந்தி வயநாட்டில் ரிசைன் பண்ணும்போது அவருக்கு சகோதரியை தான் விடுறாரு. அதுவும் வாரிசு அரசியல் தான். பட் அந்த இடத்துல ஒரு சைலண்டா இருக்கிறாரு. இவர் ராகுல் காந்திக்காக ஏங்கி தவிக்கும் போது மாநாட்டுக்கு வருவார்னு செய்திகளை இவர் சார்ந்து பறக்கும் போது அந்த ராகுல் காந்தி பாஜகவை ஸ்டாலினால தான் கண்டெயின் பண்ண முடியும்னு ஸ்டாலின் கூட உறுதியா இருக்கிறாருங்கிற அந்த கருத்தை தான் சொன்னேன். மொத்தத்தில்
இந்த மாநாடு இவர் ஒரு சிவாஜி கணேசனா தான் பார்க்குறாங்க. வந்த கூட்டம் கட்டுக்கடங்காத அளவு கலைஞ்சிட்டுன்னா தலைவராக பார்த்தா கடைசி வரை நின்று பேச்சை கேட்டுட்டு போவாங்க. சீமான தலைவராக பார்க்குறாங்க, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர், அவரை கடைசி வரை நின்று பார்க்குறாங்க. இவரை பார்த்த கூட்டம் கலைஞ்சிட்டுன்னா இன்னொரு சிவாஜி கணேசனா தான் பார்க்குறாரு. பல நிறம் மாறின ஒரு பச்சவந்தியா தான் இவரை மக்கள் பார்க்குறாங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதில் சில கேள்விகளும் எனக்கு இருக்கிறது. தொடர்பாக தன்னுடைய கருத்தை பகிர்வதற்காக அதிமுகவிலிருந்து திரு வைகை செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அதிமுக சார்ந்த சில விமர்சனங்களை நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக வைத்திருக்கிறார் விஜய். எம்ஜிஆருடைய கட்சி தற்போது என்ன நிலையில் இருக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும் என்று தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன இது? சொல்லலாம், அப்படி சொல்லலாம். திரு வைகை செல்வன், வணக்கம். திரு வைகை செல்வன் மீண்டும் இணைந்திருக்கீங்க. அதாவது விஜயனுடைய மாநாடு மேகம் கூடியும் மழை வராமல் போய்விட்டதை போல கூட்டம் கலைந்து விட்டது. தலைவர்கள் பேசுகிற வரை இருந்து தெரிவு செய்து அவர்களை பார்த்து கையசைத்து மகிழ்வதுதான் ஒரு கூட்டத்தினுடைய இறுதி வரையான நோக்கமாக இருக்கும். ஆனால் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரும் சிதறிண்டு போனார்கள், வெளியேறினார்கள் என்பது இந்த கூட்டத்தை, இந்த மாநாட்டை தோல்விக்கான அறிகுறியாகவே பார்க்கலாம். மேலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்கிற அளவுக்கு இன்னும் அவர் வளரவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. திரு வைகை செல்வன், குறிப்பாக எம்ஜிஆருடைய கட்சி தற்போது என்ன நிலையில் இருக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும் என்ற விமர்சனத்தை அவர் அதிமுகவை நோக்கி நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக வைத்திருக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க? 7 முறை இருந்த கட்சி, 7 முறை ஆட்சி படத்தில் இருந்த கட்சி, எதிர்கட்சியாக இருந்த கட்சி, எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் போகிற இடமெல்லாம் மக்கள் 10,000 பேர் திரண்டிருக்கிறார்கள். மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்ற பேச்சு எடுத்துவிட்டது. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் எங்களை விமர்சிக்கிற அளவிற்கு அவர் வளரவில்லை. 1.5 வருட காலம் தான் ஆயிருக்கும். 1.5 மாத கை கொடுத்த கண்டைக்கு ஒத்துக்கு வரையா என்று கேட்பதை போலத்தான் வேடிக்கையாக இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் நகைச்சுவையான கருத்துக்கள் என்று புறம் தள்ளிவிட்டு எங்களுடைய பயணம் தொடர்கிறது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற பயணத்தின் அடிப்படையிலே பொதுச் செயலாளர் மகத்தான வெற்றி சிறப்பிடத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெற்று தருவார். நன்றி திரு வைகை செல்வன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. திமுகவிலிருந்து திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசும்போது திமுக குறித்த பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சார்ந்த அது போன்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் பாஜகவுடன் மறைமுக கூட்டணி என்பதை மீண்டும் மீண்டும் அவர் பல இடங்களில் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய பார்வை? முதலில் இதை திராவிட முன்னேற்ற கழகம் கருத்து சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய பேச்சு தன்மையானதா, அல்லது அதிலே அர்த்தம் பொதிந்திருக்கிறதா, அல்லது அரசியல் தத்துவம் இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் ஒரு பூஜ்ஜியம்தான் இருக்கிறது. ஒரு தலைவர் அல்லது ஒரு மக்கள் தலைவர் என்பவர் பேசுகிற இடங்களில் தங்களுடைய வார்த்தைகள் எதுவாக இருக்க வேண்டும், நாம் யாரை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்கிற ஒரு அடக்கம் தனக்குள் இல்லை என்பதை விஜய் காட்டியிருக்கிறார். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு ஆட்சி பீடத்திலே உட்கார்ந்த தலைவர் அல்ல. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு தெரியாமல் இது போன்று அரைவேக்காட்டுத்தனமான கருத்துக்களை எல்லாம் அவர் பேசி போவாரே. ஆனால் வந்திருந்த கூட்டம் விசிலடிப்பதற்கு சரியாக இருக்குமே ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கக்கூடிய வகையில் அவருக்கு தன்மை இருக்கிறதா அல்லது தலைமை இருக்கிறதா என்பதை நாட்டு மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எனவே இது போன்ற தற்குறித்தனமான பேச்சுகளுக்கு அல்லது தற்குறித்தனமான விமர்சனங்களுக்கு பேரறிஞர் அண்ணா எங்களுக்கு சொல்லி தந்ததை போல எங்களை பேசுவதால்
அல்லது எங்களை தரம் தாழ்த்தி பேசுவதால் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்கிற இடத்தில் தம்பி விஜய் இருக்கிறார் என்பதைத்தான் அவர் பேசியிருக்கிறாரே தவிர உண்மையான தமிழன் அல்லது தமிழர்களினுடைய அரசியல் அறிவு தெரிந்த அறம் சார்ந்த அரசியல் பேசக்கூடிய ஒரு பிள்ளையாக விஜய் தெரியவில்லை. எனவே நாங்கள் அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. தமிழ்நாட்டு மக்களும் அவரை கண்டுகொள்ளப் போவதில்லை என்றே நாங்கள் கருதுகிறோம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். தொடர்ந்து நம்முடைய விருந்தினர் திரு ஷபீரிடம் பேசலாம். திரு ஷபீர், விஜய் பேசும்போது கட்சிகள் சார்ந்த விமர்சனம் ஒரு பக்கம் இருக்க, வேட்பாளர் அறிவிப்பு என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் நிற்பது விஜய் தான் அப்படின்றத சொல்றார். இப்போ விஜயை தவிர தாவேக்காவில் யார் முகமாக இருக்கிறார்கள் என்ற அந்த கேள்வி எழுப்பப்பட்டதற்கான பதிலாக அல்லது வியூகமாக அதை பார்க்கணுமா? தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அது விஜய் தான். விஜய் தவிர வேற முகங்கள் இருக்கிறதா அப்படின்னா பொதுச் செயலாளர் ராதவர்ஜுன் மற்றவர்கள்லாம் இருக்கிறார்கள். பட் ஸ்டார் அப்படின்னும் போது அந்த வேல்யூ அப்படின்றது விஜய்க்கு மட்டும்தான் இருக்கிறது. புதிதாக விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறார், முதல் தேர்தலை சந்திக்கிறார் அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் யார் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அது உண்மையிலேயே வந்து ஒரு புதிய கட்சிக்கு அது ஒரு சிரமம். இப்போ திமுகவிலேயே ஒரு புது வேட்பாளரை அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா கூட அந்த வேட்பாளருக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு அறிமுகம் அந்த பகுதியில் இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. திமுக போன்ற கட்சிகள், அதிமுக போன்ற கட்சிகளுக்கே அதுதான் பிரச்சனை அப்படின்னும் போது புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து இன்னும் அது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அப்போ அங்கே வந்து அந்த ஓட்டை என்கேஷ் பண்ணுற அந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூஎஸ்பி என்ன, அந்த வேட்பாளருக்கான யூஎஸ்பி என்ன அப்படின்னா அது விஜயோடைய பிராண்டிங் தான், விஜயோடைய முகம்தான். ஸோ அதுதான் வந்து விஜய் அங்கே வந்து பதிவு செய்ய விரும்புகிறார். நான் வந்து 234 தொகுதியிலும் நான் தான் வேட்பாளர், எனக்காக நீங்கள் ஓட்டு போடுங்க.